ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு சின்ன ரங்கோலி தான். பிகினர்ஸ் போடக்கூடியது. ஆடி மாதத்தில் அவங்களுக்கும் போடுறதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாரும் கலர் கலராக போடும்போது நம்மளும் போடலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஈஸியாக போட்டு பார்க்கலாம். 9, 5 எடைப்புள்ளி வச்சு போட்டிருக்கோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? ஒம்பது எடைப்புள்ளி, அடுத்தது 8, 7, 6, 5 இதே மாதிரி அந்த பக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3 புள்ளியை நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்படி இந்த 3ல் நடுப்புள்ளியிலேருந்து இப்படி கிராஸாக 3 புள்ளி, இந்த 3 புள்ளியில் நடுப்புள்ளியிலேருந்து இப்படி 3 கிராஸு, இந்த 3 புள்ளியில் நடுப்புள்ளியிலேருந்து இப்படி 3 கிராஸ், 3 கோடு, 3 புள்ளிக்கு நேர்கோடு. அதே மாதிரி இந்த 3 புள்ளியில் இந்த நடுப்புள்ளியிலேருந்து இப்படி கிராஸாக 3 புள்ளிக்கு ஒரு கோடு. இப்போது இந்த 3 புள்ளியில் இதுதானே நடுப்புள்ளி, இங்கேருந்து கிராஸாக 3 புள்ளிக்கு ஒரு கோடு. இப்போது இந்த கோட்டுக்கு நேராக புள்ளிகள் இருக்குல்ல, இதை வளவு வளவாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோட்டுக்கு நேராக புள்ளிகள் இருக்குல்ல, 4 புள்ளி இருக்குல்ல, 1, 2, 3 வளவாக வருது. 4 புள்ளிகள் இருக்குது, 3 வளவு வருது. அதே மாதிரி இந்த கோடு வருதில்ல, இந்த கோட்டுக்கு நேராக 4 புள்ளி. அதே மாதிரி இதுக்கு நேராக 4, அதே மாதிரி இதுக்கு நேராக 4 புள்ளிகள். இதுக்கு நேராக 4 புள்ளிகள். இப்போது இந்த கிராஸில் இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இதை கிராஸாக இப்படி 3 புள்ளியில் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த கிராஸில் 3, இதில் ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணி இதில் எல்லா பக்கமும் அதே மாதிரி தான். இதில் ஜாயின் பண்ணி இதில் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது டைமண்ட் போடுறதுக்கு ஒரு 4 புள்ளி இருக்குது பாருங்கள். இங்கே இதில் ஒரு டைமண்டாக போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிசைன் இப்படி ஒன்று போட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணணும். இப்படி ஒரு வளைவு போட்டு இதில் கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இப்படி கிராஸாக இதில் ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் முடிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் ஒரு வி மாதிரி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும்.
இதை இதோடு ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் இதோட இதோடு இப்போ இதுக்கு கீழே ஒரு சின்ன வளைய மாதிரி இதில் லைட்டாக கலர் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஒரு வளைவுக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன இன்னொரு வளைவு போட்டால் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஒரு புள்ளியை நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இது எப்படி வேணாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதோட சேர்த்து போட்டுக்கலாம். கோலங்கள் போட போட நமக்கே கற்பனைகளை இப்படி போடலாம் அப்படி போடலான்னு நமக்கே தோணும். நம்மளே போட ஆரம்பிச்சிடலாம். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து ஆடி ஸ்பெஷலுக்காக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.